ஆடி 18 வந்தாலே பல வீடுகளில் ஒரு கேள்வி கேட்கப்படும். தாலி சரடு மாற்றிவிட்டீர்களா? ஆனால் பல இளம் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தாலி சரடை எப்படி மாற்ற வேண்டும்? முதலில் என்ன செய்ய வேண்டும்? கோவிலிலா மாற்ற வேண்டும்? வீட்டிலேயே மாற்றலாமா? இன்று இதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை மனதார வணங்குங்க. பின்னர் புதிய மஞ்சள் சரடை எடுத்துக்கொள்ளுங்கள். சில குடும்பங்களில் அந்த சரடில் சிறிதளவு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து பூஜை செய்வது வழக்கம். அதன் பிறகு அந்த சரடை அம்மன் பாதத்தில் அல்லது பூஜை அறையில் சில நிமிடங்கள் வைத்து இறைவனின் அருளை வேண்டுவார்கள். அதன் பிறகு திருமாங்கல்யத்தை பழைய சரடிலிருந்து மெதுவாக எடுத்து புதிய சரடில் கோர்க்க வேண்டும். சில குடும்பங்களில் இதை கணவர் செய்து வைப்பார். சிலர் குடும்பங்களில் வீட்டின் மூத்த சுமங்கலி பெண் செய்து வைப்பார். இது குடும்ப மரபை பொறுத்து மாறப்படும். புதிய சரடை அணிந்த பிறகு பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது பல வீடுகளில் கடைபிடிக்கப்படும் ஒரு நல்ல வழக்கம். பழைய சரடை என்ன செய்ய வேண்டும்? அதை அலட்சியமாக தூக்கி எறிவதை தவிர்க்க வேண்டும். சிலர் குடும்ப மரபுகள் கூறுகின்றன. சிலர் அதை பூஜை அறையில் வைத்து பின்னர் குடும்ப வழக்கப்படி அகற்றுவார்கள். இங்கு முக்கியமான நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று. தாலி சரடு மாற்றும் முறை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் வேறுபடலாம். எனவே உங்கள் வீட்டு பெரியவர்கள் கூறும் வழக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. வழிபாட்டின் நோக்கம் பயம் அல்ல, நம்பிக்கையும் குடும்ப ஒற்றுமையும் நன்றியுணர்வும் தான். ஆடி 18 அன்று மனநிறைவுடன் இறைவனை வணங்கி குடும்பத்தின் நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, பகிருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.